கைத்தட்டல் சிறுகதை எழுதியவர் சின்னமனூர் உமா மகேஸ்வரி. இன்று மல்லிகாவிற்கு அவளுடைய பள்ளியில் ஆண்டு விழா நடக்கிறது. அனைவருடைய பெற்றோர்களும் வந்துவிட்டார்கள். நிகழ்ச்சிகள் வெகு வேகமாக நடந்து கொண்டே இருக்கின்றன. இதோ பரிசளிப்பு விழாவும் ஆரம்பித்து விட்டது. மல்லிகா அவளுடைய அம்மாவை தேடிக்கொண்டிருக்கிறாள். ஏன் அம்மா இன்னைக்கு இன்னும் வரல? எல்லாரோட அப்பா அம்மாவும் வந்துட்டாங்க. அம்மா இதுக்கு தான் இவ்வளோ நேரம் பண்றாங்களோ அப்படின்னு யோசித்து கொண்டே இருந்தாள். இதோ மல்லிகாவின் அம்மா மலர் வந்து விட்டார். வரும் பொழுதே மிகவும் வேகமாக ஓடி ஓடி வந்து கொண்டிருந்தாள். என்ன செய்வது? அவள் அனைத்து வீட்டு வேலைகளையும் முடித்துவிட்டு என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று அவள் நினைத்தாலும் ஏதேதோ வேலைகள் எப்படியோ சேர்ந்து விடுகிறது என்று அவள் மிகவும் யோசனை செய்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருப்பாள். என்று சோதனைக்கென்றே எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வேலையும் சேர்ந்துருச்சு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே, ஐயோ பொண்ணு யோசிச்சுக்கிட்டே இருப்பாளே, என்ன அம்மா காணுன்னு தேடிக்கிட்டு இருப்பாளே, மல்லிகாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு வேகமா வந்துகிட்டு இருக்கும் பொழுதே மல்லிகா பார்த்து விட்டாள். அம்மா என்னம்மா இவ்வளோ நேரம் கழிச்சு வரப்பா? அம்மா சீக்கிரமாம்மா, எனக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க, சீக்கிரம் வந்து உட்காருமா அப்படின்னு சொல்ல அங்கு முன்வரிசையில் அமர்ந்து கொள்ள முயற்சித்தாள். ஆனால் அவளுக்கு அங்கே இடம் இல்லை. ஏன்னா அங்கேருந்து உட்காந்து பார்த்தா தான் அவளோட பொண்ணை பார்க்க முடியும். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் உட்காந்து முயற்சி பண்ணா நாங்கள் இடம் கிடைக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இடம் கிடச்சதோ அங்கே உட்காந்து பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்கார போயிட்டான். இந்த பெயர்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மல்லிகாவோட பெயரும் வரப்போகுது அப்படின்னு மலர் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கா. இதோ அவளுடைய பெயரையும் அழைக்கிறார்கள். இந்த ஆண்டு முதல் பரிசு பெறக்கூடிய மாணவி அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகாவோட பேரை தான் சொல்ல போறாங்கன்னு மலர் ரொம்ப ஆர்வமா பார்த்தா வேறு யாரோ பேர் சொன்னாங்க. என்னடா அது மல்லிகாவோட பேரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காய் அப்படியே நின்றுட்டு இருந்தா. அங்கே மல்லிகாவோட பேர் சொல்லும் பொழுது கை தட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவ யாரோ ஒரு பேர் சொல்லவும் கைத்தட்ட எடுத்த கைகளை கூட அப்படின்னு பாட்டி வச்சுட்டா. அந்த மலர் அப்படி செய்ததை பார்த்தது மல்லிகாவுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. அம்மா ஏன் கைத்தட்டாம அப்படியே உட்காந்துருக்காங்க? ஏன்னா இவளும் என்னுடைய தோழி தானே, இவளும் நல்லா படிக்கக்கூடிய பெண் தானே, அவளுக்கு ஏன் இன்னும் அம்மா கைத்தட்டாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் அங்கிருந்து பார்த்து கொண்டே இருந்தாள். அப்பொழுதுதான் அவள் ஒன்றை கவனித்தாள். அனைத்து பெற்றோர்களுமே அவரவர்களுடைய குழந்தைகள் முறை வரும் பொழுது கைத்தட்டல் அதிகமாக இருப்பதும் மற்ற குழந்தைகளை கூப்பிடும் பொழுது அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டாமல் இருப்பதும் புரிந்தது. ஆனால் தன்னுடைய அம்மா அப்படி இருக்க மாட்டாள் என்று அவள் நினைத்து கொண்டு அம்மாவை பார்த்து கொண்டே இருந்தாள். ஆனால் அம்மாவும் அப்படித்தான் இருப்பதை கண்டு அவளுக்கு மிகவும் ஆச்சரியம். அடுத்ததாக அவளுடைய பெயர் சொன்னார்கள். இரண்டாவது பரிசு பெறுபவர் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா அப்படின்னு சொன்னோன்னே இப்பொழுது மலர் வேகமாக கைத்தட்டினார். கைத்தட்டலில் அரங்கமே அதிர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இவளுடைய ஒருத்தி கைத்தட்டலையே அந்த அரங்கமே அதிர்ந்து சொல்லணும். அந்த அளவுக்கு கைத்தட்டல். எல்லா நிகழ்ச்சிகளும் முடிந்து வேகமாக எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. மல்லிகாவும் தன்னுடைய சான்றிதழையும் சான்றிதழோடு கொடுக்கப்பட்ட அந்த கோப்பையும் எடுத்துக்கொண்டு அம்மாவிடம் வேகமாக ஓடி வந்தாள். அவளுடைய அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். இருந்தாலும் அந்த சந்தோஷத்தில் கொஞ்சம் குறைவு. ஏனென்றால் முதல் பரிசு தன்னுடைய மகள் பெறுவாள் என்று எதிர்பார்த்தாள் இல்லையா? அப்பொழுது அந்த சந்தோஷம் குறையத்தானே இருக்கும். அம்மாவிடம் கேட்டாள், ஏம்மா அந்த அக்கா பேர் சொல்லும் பொழுது நீங்கள் ஏம்மா கைத்தட்டலை அப்படின்னு சொல்லும் பொழுது மலர் சொன்னாள், ஆமாடி உன் பேர் சொல்லுவாங்கன்னு வேகமாக கைத்தட்டலான்னு எடுத்தேன். அதே என்னடி இந்த தடவை நீ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்காமல் உன் ஃப்ரெண்டு வாங்கியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே மல்லிகா கேட்ட முதல் கேள்வி, அம்மா யார் வாங்கினா என்னம்மா? கைத்தட்டி அவங்கள உற்சாகப்படுத்த வேணாமா? இப்போ எப்படி நான் வாங்குறப்ப நீங்கள் எவ்வளோ அழகாக கைத்தட்டினீங்க, அதில் எத்தனை பேருக்கு சந்தோஷம் கிடச்சிருக்கும். அதே போல தான்மா மற்ற பிள்ளைங்களும் வாங்கும் பொழுது நீங்கள் கைத்தட்ட வேணாமாம்மா? என்னம்மா நீங்கள் எல்லாருமே நீங்களும் அப்படியே இருக்கீங்களா? இந்த கைத்தட்டல் வரும் பொழுது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? அந்த ஒரு கைத்தட்டலால் எங்களுக்கு அப்படியே ரொம்ப உற்சாகம் கிடைக்கும். அடுத்த தடவையும் நம்ம நல்லா படித்து நல்ல மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம்மா. ஆமாம், நீங்கள் இனிமேல் நீங்களாவது அந்த பழக்கத்தை மாற்றிக்கோங்கம்மா. மற்ற பெற்றோர்கள் மாற்றுறாங்களே இல்லையோ, கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கோங்க. இனிமே யார் எங்கே பாராட்டினாலும் யாராக இருந்தாலும் சரிம்மா, கைத்தட்டல் உங்களோட தாம்மா இருக்கணும். அந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் கொண்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி மல்லிகா சொன்னோன்னு மலருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்தது. ஆக எவ்வளவு பெரிய விஷயத்தை அழகாக சொல்லிவிட்டால். பாரதியார் சொல்லுவார், எங்கு நோக்கினும் சக்தியடா அப்படின்னு. எவ்வளவு பெரிய ஞானம் நிறைந்த வார்த்தைகள் இல்லையா? அந்த வார்த்தைகளை தன்னுடைய மகள் எந்த சிறு வயதிலேயே கற்றுக்கொண்டு விட்டாலே அனைவரிடமும் அந்த சக்தியை பார்க்க தெரிந்து கொண்டு விட்டால் அனைவருடைய இன்பமும் தன்னுடைய இன்பம் தான் என்று தெரிந்து கொண்டு
கொண்டு விட்டாள். எவ்வளோ வளர்ந்து இன்னும் நமக்கு இது தெரியவில்லையே என்று அவள் தன்னைத்தானே நொந்து கொண்டாள். இருந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய மகள் இவ்வளவு உயர்ந்த எண்ணங்களை கொண்டவளாக இருக்கிறாள் என்று அவளுக்கு ஒரு பெருமிதம். வீறு நடை போட்டுக்கொண்டு நடக்கக்கூடிய பெண்கள் பாரதி சொன்னாரே, அதுபோல் இவளுக்கு என்னவோ தோன்றியது. என்று தான் அந்த பாரதி கண்ட புதுமை பெண் தானோ தன்னுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு அந்த எண்ணத்தோடு வேகமாக அழகாக வேகமாக இன்னும் இப்படியே சொல்லிக்கொண்டே போக வேண்டும். அப்படி அழகாக நடந்து கொண்டு தன்னுடைய மகளை கை கோர்த்து கொண்டு சென்றார்.